மார்ச் மாதம் 17ஆம் தேதி தவக்காலத்தின் 4ஆம் வாரம் செவ்வாய்க்கிழமை. முதல் வாசகம். இறைவாக்கினர் எசேக்கியேல் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 47. இறை வசனங்கள் 1 முதல் 9, 12. அந்நாள்களில் வானதூதர் என்னை கோவிலின் நுழைவாயிலுக்கு மீண்டும் அழைத்து வந்தார். அங்கு நான் கோவிலின் வாயிற்படியின் கீழிருந்து கிழக்கு நோக்கி தண்ணீர் வருவதைக் கண்டேன். ஏனெனில் கோவில் கிழக்கு நோக்கி இருந்தது. தண்ணீர் கோவில் மற்றும் பீடத்தின் தெற்கு பக்கத்திலிருந்து வந்தது. அவர் என்னை வடக்கு வாயில் வழியாய் அழைத்து வந்து கிழக்கு நோக்கிய வெளிவாயிலின் வெளிப்பகுதிக்கு இட்டுச் சென்றார். இதோ தண்ணீர் தெற்கு பகுதியிலிருந்து பாய்ந்து கொண்டிருந்தது. அம்மனிதர் கையில் ஓர் அளவு நூலை பிடித்து கொண்டு கிழக்கு நோக்கி சென்று 1000 முழம் அளந்தார். பின்னர் கணுக்கால் அளவு ஆழமுள்ள அத்தண்ணீர் வழியாய் என்னை அழைத்துச் சென்றார். அவர் மேலும் 1000 முழம் அளந்து என்னை முழங்கால் அளவு ஆழமுள்ள தண்ணீரில் அழைத்துச் சென்றார். மேலும் 1000 முழம் அளந்து இடுப்பளவு தண்ணீரில் என்னை நடத்திச் சென்றார். அவர் மேலும் 1000 முழம் அளந்தார். ஆனால் இப்போது அது ஆறாக ஓடியது. எனவே என்னால் அதை கடக்க இயலவில்லை. ஏனெனில் தண்ணீர் உயர்ந்து நீந்தி போகும் அளவுக்கு ஆழமுடையதாய் யாராலும் நடந்து கடக்க முடியாத ஆறாய் ஓடியது. அவர் என்னிடம், மானிடா, இதை பார்த்தாயா என்றார். பின்னர் அவர் என்னை ஆற்றின் கரைக்கு அழைத்துச் சென்றார். நான் அங்கே சென்றபோது ஆற்றின் இரு கரைகளிலும் எண்ணற்ற மரங்கள் நிற்க கண்டேன். அவர் என்னிடம் உரைத்தது, இத்தண்ணீர் கிழக்கு பகுதியை நோக்கி பாய்ந்து அராபாவில் சேர்கிறது. அங்கு அது கடலோடு கலக்கிறது. அது கடலோடு கலக்கையில் அத்தண்ணீர் அங்கு நல்ல தண்ணீராக மாறும். இந்த ஆறு பாயுமிடமெல்லாம் திரளான உயிரினங்கள் வாழும். அங்கு ஏராளமான மீன்கள் இருக்கும். ஏனெனில் இத்தண்ணீர் பாய்ந்து அங்குள்ள நீரை நல்ல நீராய் மாற்றும். எனவே அது பாயுமிடமெல்லாம் யாவும் உயிர் வாழும். பல வகையான பழமரங்கள் ஆற்றின் இரு மருங்கிலும் வளரும். அவற்றின் இலைகள் உதிரா, அவற்றில் கனிகள் குறையா. ஒவ்வொரு மாதமும் அவை கனி கொடுக்கும். ஏனெனில் தூயகத்திலிருந்து தண்ணீர் அவற்றிற்கு பாய்கிறது. அவற்றின் கனிகள் உணவாகவும் இலைகள் மருந்தாகவும் பயன்படும். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. நற்செய்தி வாசகம். புனித யோவான் எழுதிய நற்செய்தி அதிகாரம் 5 இறை திருவசனங்கள் 1 தொடங்கி 3 முடிய, மேலும் 5 தொடங்கி 16 முடிய. யூதர்களின் திருவிழா ஒன்று வந்தது. இயேசுவும் எருசலேமிற்கு சென்றார். எருசலேமில் ஆட்டு வாயிலுக்கு அருகில் 5 மண்டபங்கள் கொண்ட குலம் ஒன்று உண்டு. எபிரேய மொழியில் பெத்சதா என்பது அதன் பெயர். இம்மண்டபங்களில் உடல்நலமற்றோர், பார்வையற்றோர், கால் ஊனமுற்றோர், முடக்குவாதமுற்றோர் ஆகியோர் திரளாய் படுத்து கிடப்ப. 38 ஆண்டுகளாய் உடல் நலமற்றிருந்த ஒருவரும் அங்கு இருந்தார். இயேசு அவரை கண்டு நெடுங்காலமாக அவர் அந்நிலையில் இருந்துள்ளதை அறிந்து, நலம் பெற விரும்புகிறீரா என்று அவரிடம் கேட்டார். ஐயா, தண்ணீர் கலக்கும் போது என்னை குளத்தில் இறக்கிவிட ஆள் இல்லை. நான் போவதற்கு முன் வேறு ஒருவர் இறங்கி விடுகிறார் என்று உடல்நலமற்றவர் அவரிடம் கூறினார். இயேசு அவரிடம், எழுந்து உம்முடைய படுக்கையை எடுத்துக்கொண்டு நடந்து செல்லும் என்றார். உடனே அம்மனிதர் நலமடைந்து தம்முடைய படுக்கையை எடுத்துக்கொண்டு நடந்தார். அன்று ஓய்வு நாள். யூதர்கள் குணமடைந்தவரிடம், ஓய்வு நாளாகிய இன்று படுக்கையை எடுத்து செல்வது சட்டத்திற்கு எதிரான செயல் என்றார்கள். அவர் மறுமொழியாக, என்னை நலமாக்கியவரே உம்முடைய படுக்கையை எடுத்துக்கொண்டு நடந்து செல்லும் என்று என்னிடம் கூறினார் என்றார். படுக்கையை எடுத்துக்கொண்டு நடந்து செல்லும் என்று உம்மிடம் கூறியவர் யார் என்று அவர்கள் கேட்டார்கள். ஆனால் நலமடைந்தவருக்கு அவர் யார் என தெரியவில்லை. ஏனெனில் அவ்விடத்தில் மக்கள் கூட்டமாய் இருந்ததால் இயேசு அங்கிருந்து நழுவி போய்விட்டார். பின்னர் இயேசு
நலமடைந்தவரை கோவிலில் கண்டு, இதோ பாரும், நீர் நலமடைந்துள்ளீர், இதைவிட கேடானது எதுவும் உமக்கு நிகழாதிருக்க இனி பாவம் செய்யாதீர் என்றார். அவர் போய் தம்மை நலமாக்கியவர் இயேசு என்று யூதர்களுக்கு அறிவித்தார். ஓய்வு நாளில் இயேசு இதை செய்ததால் யூதர்கள் அவரை துன்புறுத்தினார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அன்புக்குரியவர்களே, ஆபிரகாம் லிங்கன் அமெரிக்க ஜனாதிபதியாக இருந்த நேரம் மரண தண்டனை பெற்ற கைதிகள் தங்களுடைய கருணை மனுவை ஜனாதிபதியிடம் அனுப்புவது வழக்கம். அவ்வாறு அனுப்புகின்ற பொழுது உயர் அதிகாரிகளின் சிபாரிசு கடிதங்களையும் இணைத்து அனுப்புவார்கள். ஒரு முறை மரண தண்டனை பெற்றிருந்த படைவீரன் ஒருவனிடமிருந்து வந்த கடிதத்தில் எந்தவித சிபாரிசும் இல்லை. ஏன் என்று லிங்கன் விசாரித்த பொழுது அவனுக்கு சிபாரிசு செய்ய யாரும் இல்லை என்ற பதில் அவருக்கு கிடைத்தது. லிங்கன், இவனுக்கு உதவி செய்ய யாரும் இல்லை என்றால் நானே உதவி செய்வேன் என்று சொல்லி அவனுடைய மரண தண்டனையை ரத்து செய்தாராம். யாருடைய உதவியும் இல்லாத நிலையில் ஒருவருக்கு தானே முன்வந்து உதவி செய்த ஆபிரகாம் லிங்கனுடைய செயலானது இன்றைய நற்செய்தி வாசகத்தில் நாம் பார்க்கின்ற இயேசுவினுடைய செயலை பிரதிபலிப்பதாக உள்ளது. வழக்கமாக இயேசுவை தேடித்தான் நோயாளிகள் வருவார்கள். மேலும் அவர்களை குணமாக்குவதற்கு முன்பாக இயேசு அவர்களது இறை நம்பிக்கையை கேட்டு தெரிந்து கொள்ளுவார். ஆனால் 38 ஆண்டுகளாக படுத்த படுக்கையாக இருந்தவர் இயேசுவை பற்றி கேள்விப்பட்டிருக்கவில்லை. அவரது உதவியை நாடவும் இல்லை. இருப்பினும் இயேசுவே தானாக முன் சென்று குணம் பெற விரும்புகிறாய் என்று சொல்லி அவருக்கு குணம் கொடுக்கின்றார். இயேசுவின் இத்தகைய பேரன்பை பெற அந்த நோயாளி எந்த அளவிற்கு தகுதியானவர் என்கிற கேள்வி நம்மில் எழும்புகிறது. காரணம், அவர் கொஞ்சம் வித்தியாசமானவராக தென்படுகிறார். முதலாவதாக, இயேசு அவரிடம் தானே வலியச் சென்று நலம் பெற விரும்புகிறீராய் என்ற கேள்வியை கேட்டபொழுது அவரோ ஆவலோடு ஆம் என்ற பதிலை தரவில்லை. மாறாக தனது கடந்த காலத்தை பற்றியும் தன் இயலாமையை பற்றியும் பேசிக்கொண்டே இருக்கிறார். தண்ணீர் கலங்கும் போது என்னை குளத்தில் இறக்கிவிட ஆள் இல்லை என்று விரக்தியில் புலம்புகிறார். நீடித்த ஆண்டுகள் அவர் நோயில் தவித்ததன் காரணமாக ஒரு நிரந்தரமான விரக்தி மனநிலைக்குள் அவர் தள்ளப்பட்டதை இது சுட்டிக்காட்டுகிறது. இரண்டாவதாக, 38 ஆண்டுகளாக படுத்த படுக்கையாக கிடந்த தன்னை குணமாக்கியவர் யார் என்பது குறித்து அவர் தெரிந்து கொள்ள ஆர்வம் காட்டவில்லை. எனவேதான் யூதர்கள் குணம் கொடுத்தவர் பற்றி கேட்டபொழுது அவரால் பதில் சொல்ல முடியவில்லை. மூன்றாவதாக, மீண்டும் இயேசு அவரை சந்தித்து தான் யார் என்று வெளிப்படுத்திய பொழுது அவரை பின்பற்றுவதை விட்டுவிட்டு அவரை யூதர்களுக்கு காட்டிக் கொடுக்கின்றார். அன்புக்குரியவர்களே, ஒரு வகையில் பார்த்தோம் என்றால் நாம் கூட நம்மை அந்த நோயாளியின் இடத்தில் வைத்து பார்க்க முடியும். முதலாவதாக, இறைமகன் இயேசு இன்று இப்பொழுது நமக்கு குணம் தர தயாராக இருந்தாலும் நாமோ நமது இயலாமைகளையும் பலவீனங்களையும் குறித்தே அதிகம் சிந்திக்கிறோம். அவற்றையே வார்த்தைகள் மற்றும் கண்ணீர் வழியாக இறைவனது பாதத்தில் கொட்டுகின்றோம். அவரிடமிருந்த விரக்தி மனநிலை ஏறத்தாழ நம்மிடமும் உண்டு. இரண்டாவதாக, நாமும் கூட இயேசுவை தேடி வந்து அவரிடமிருந்து உடல் உள்ள நலன்களை பெற்றுக்கொண்டாலும் அவரை பற்றிய அறிவிலும் ஞானத்திலும் வளர ஆர்வம் காட்டுவதில்லை. குணம் தருபவராக மட்டுமே இயேசுவை அணுகிறமை ஒழிய இதையும் தாண்டி அவரை பற்றிய அறிவில் வளர்வதற்கான ஆர்வம் எந்த அளவிற்கு நம்மிடம் உண்டு என்ற கேள்வியை நாம் எழுப்புவது அவசியமானது. மூன்றாவதாக, இயேசுவின் மீதான நம்பிக்கையின் பொருட்டு நமக்கு துன்பங்கள் வந்தால் அவரை கைவிடுவதற்கும் தயாராக இருக்கிறோம். அன்புக்குரியவர்களே, தகுதியற்ற அந்த நோயாளியின் மீது தன் பேரன்பை பொழிந்து அவரை குணப்படுத்தியது போல நாம் தகுதியற்ற நிலையிலும் இறைவன் தன் பேரன்பை நம் மீது பொழிந்து கொண்டே இருக்கிறார். அவரது பேரன்பை உணர்ந்து நமது வாழ்வை தொடர் மனமாற்றத்திற்கு உள்ளாக்கி கொள்ள வேண்டியது அவசியமானது. மன்றாடுவோமாக. இறைவா, தகுதியற்ற நிலையில் இருக்கும் எங்கள் மீது நீர் உம் பேரன்பை பொழிந்தாலும் நாங்கள் எங்களை தொடர்ந்து தகுதிப்படுத்திக் கொள்வது அவசியமானது என்பதை உணர எங்களுக்கு வரம் தருவீராக. ஆமேன்.
உயிர் தரும் நீரே எம் இறைவா, உடைந்த உளமதை குணமாக்குபவர் நீரே. எங்கள் வாழ்வில் இன்று வந்து நிறைவூட்டும் தேவனே, உம்மை நம்பி வாழும் நாங்கள் புது வாழ்வு பெறுவோம். ஆலய வாசலில் ஊறும் அந்த நதி போல ஆண்டவரின் அருள் எங்கும் ஓடிடுகிறது. வறண்ட இதயங்கள் பசுமை காணும் நாளில் உம் கருணை வாழ்வை மீண்டும் எழுப்புகிறது. உயிர் தரும் நீரே எம் இறைவா, உடைந்த உளமதை குணமாக்குபவர் நீரே. எங்கள் வாழ்வின்று வந்து நிறைவூட்டும் தேவனே, உம்மை நம்பி வாழும் நாங்கள் புது வாழ்வு பெறுவோம். பெற்றதா குளத்தருகில் காத்திருந்த மனிதன் பல ஆண்டுகள் துன்பத்தில் தளர்ந்து கிடந்தான். எழுந்திரு என்ற வார்த்தையில் உயிர் பெற்றான். இயேசுவின் அன்பு வாழ்வை புதிதாக்கியது. உயிர் தரும் நீரே எம் இறைவா, உடைந்த உளமதை குணமாக்குபவர் நீரே. எங்கள் வாழ்வில் இன்று வந்து நிறைவூட்டும் தேவனே, உம்மை நம்பி வாழும் நாங்கள் புது வாழ்வு பெறுவோம். நம்பிக்கையோடு உம்மை நோக்கும் எங்கள் உள்ளம், நீரின் ஓசையிலும் குரலை கேட்கிறது. தொட்டிடும் கரம் எங்களை மாற்றி புதிய வாழ்வின் பாதையில் நடத்துகிறது. உயிர் தரும் நீரே எம் இறைவா, உடைந்த உளமதை குணமாக்குபவர் நீரே. எங்கள் வாழ்வில் இன்று வந்து நிறைவூட்டும் தேவனே, உம்மை நம்பி வாழும் நாங்கள் புது